கேரளால இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரான சிதிக் அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஹியூமன் எரர் தான். என்னதான் ஒரு நேச்சுரல் பினோமினாவா இந்த லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த பிரைவேட் கம்பெனியோட அலட்சியத்தினால தான் வந்து இந்த மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட்னால 4 பேர் இறந்திருக்காங்க, சில பேர்லாம் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரளால இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிதிக் அவர்கள் வந்து சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன தெரியுமா தெரியுது, கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தாலே ஒரு கமிட்டி மாதிரி போட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யறாங்க. அது வந்து ஒரு நல்ல மோட்டிவ் தான். அதே மாதிரி தான் 2024 அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான லேண்ட்ஸ்லைட் வந்து அதே வயநாடுல வந்து நடந்துச்சு. ஐ திங்க் வந்து 250 பேருக்கு மேல இறந்து போனாங்க. அப்பவும் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கமிட்டி போட்டாங்க, எதனால வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இயற்கையாவே வந்து வருஷம் வருஷம் வரக்கூடிய மான்சூனால கேரளால லேண்ட்ஸ்லைட் நடக்குது அப்படின்னா அதை வந்து மோஸ்ட்லி வந்து தடுக்க முடியாது. ஆனா என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா, மக்கள் வந்து அந்த மாதிரியான பகுதி, அந்த மாதிரியான டேஞ்சர் ஜோன்ஸ்ல வந்து இல்லாம பாத்துக்கலாம்ல. அதாவது இந்த இடத்துல வந்து நான் கவர்மெண்ட்டையும் வந்து குறை சொல்லல, அந்த பிரைவேட் கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா நான் குறை சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ 2024 இன்சிடென்ட் நடந்துச்சு, 2026 ஏன் அடுத்த வருஷம் நடக்கலாம், அடுத்தது வந்து நடந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான மக்கள் தானே வந்து இறந்து போறாங்க.